Symptoms start ஆச்சு சமவென் அடிச்சாச்சு அப்போ ஆடி வந்தாச்சு தஞ்சை சில்க்ஸ். Are you ready? 50% ஆஃபர் buy one get one super ஆடி சேலில் ஆடைகள் வாங்க இதுதான் சான்ஸ் அள்ளிடு ஆடி காத்து ஜோருமா 50% தாருமா buy one பண்ணா get one கண்ணா ஷாப்பிங் பண்ண போலாமா ஆடி காத்து ஹைஃபை சொல்ல ஆடி ஷாப்பிங் தஞ்சை சில்க்ஸ். தஞ்சை சில்க்ஸின் i5 ஆடி ஆஃபர் ஜூலை 5 முதல் ஆகஸ்ட் 16 வரை 5 முதல் 50% வரை தள்ளுபடியோடும் buy one get one காம்போ ஆஃபர்களோடும் தஞ்சை சில்க்ஸ் பட்டு மாளிகை அரண்மனை ரோட் கீழராஜ வீதி தஞ்சாவூர். எங்களுக்கு வாசல் இல்லை ஆனால் எங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து ஆசீர்வாதம் கட்சிக்கு எல்லாருக்கும் சாருங்க வந்தாங்களா கணேஷ் ராஜா இருக்கீங்களா? தம்பி வா மாணவர் வாங்க ஆபீஸ் வரீங்களா? அதுதான் அவங்க அனுப்புறாங்க சார். பாப்பா மேலதான் இருக்கவா மேலதான் இருக்கவா வா 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 இங்கே மேலதான் மாநில தலைமை நமக்கு உத்தரவிட்டிருக்கு. நெஞ்சம் தவி நெஞ்சம் நிமிர் இந்த லோகோ தான் நம்ம எல்லா டிவிலையும் அந்த போன்லையும் வைக்கணும் பரப்பணும். எல்லா பக்கமும் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு என்னென்ன அது இருக்கோ அதில் எல்லாத்தையும் பரப்பணும். அது இல்லாமல் நம்ம முக்கியமான இடங்கள்ல வந்து இதுமாரி லோகோ போட்டு ஃப்ளெக்ஸில் வந்து கைரேகை வைக்க சொல்லியிருக்காங்க. கையை நினைச்சு பெயிண்டில் நினைச்சு வைக்கிறது அது ஒரு நாளைக்கு. இன்னொரு நாளைக்கு 17ஆம் தேதி வந்து கையெழுத்து கையை நினைக்கணும். அடுத்தது 17ஆம் தேதி வந்து ஃப்ளெக்ஸ் போர்ட்ல கையெழுத்து இயக்கம். அது வந்து ஆர்டி ஆபீஸ் மாநகராட்சி ஆபீஸ் எங்கெங்க லஞ்சம் வாங்குறாங்களோ அங்கங்க நம்ம அதை பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி பேரூராட்சி வல்லத்துல ஒரு நாள் நல்லா சிறப்பாக கொண்டாடணும். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காமராஜரோட அந்த ஊழலற்ற ஆட்சியை மக்களுக்கு ஒரு இந்த சிம்பிளை வச்சு அந்த ஃபங்க்ஷன் வந்து நல்ல மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகும். நல்லா மக்களும் நம்மளும் பயணிக்கணும். மக்களும் அந்த இதை ஏற்றுக்குவாங்க கண்டிப்பா. ஏன்னா யாரும் லஞ்சம் வாங்கணும் லஞ்சம் கொடுக்கணும் யாருக்கும் ஆசை கிடையாது. நம்ம வந்து இது வந்து நம்ம நல்லா பயன்படுத்திக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நல்லா சிறப்பாக கொண்டாடணும். அனைவரும் நல்லா கலந்துக்கிட்டு எல்லோரும் அங்கங்க ஒற்றுமையா ஒரு நாள் இருந்தால் நல்லா சிறப்பாக செய்யணும். அவ்வளோதான். ஒரு நாள் தான் 2 நாள் மொத்தம் 2 நாள் நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும். எல்லாரும் கலந்துக்கணும். அதிகமாக வர்றப்போ ஒரு 5 பேரை அழைச்சிக்கிட்டு வந்து நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு அன்பையாக கலந்து எல்லாத்தையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இனிய மாலை வேலையில மழை இருந்து தவிர்த்து நீங்க எல்லாம் இங்க வந்து சேர்ந்துருக்கீங்க. நம்முடைய சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச மாவட்ட தலைவர்களுக்கு மாநில பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மாவட்ட
ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்கு சேவாதார ஒருங்கிணைப்பாளர் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி பிரபாகரன் அவர்களே, மற்ற ஆரோக்கிய சங்கங்களே, கணேஷ் ராஜா அவர்களே, மாணவர் காங்கிரஸ் தினம் தேர்தலுக்கு இருக்கிறதுனால இது 2வது விட 3வது கலந்தாலோசனை கூட்டம். நம்ம தேர்தலில் நமக்கு ஒரு மாற்றத்தை விரும்பணும். ஆனால் அதுக்கான சூழ்நிலையின் காரணமாக நம்மிடையே இருந்த, நான் பச்சையாக சொல்ல வேண்டும் என்றால், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே ஒரு 4-5 மார்க் தேர்தலுக்கு முன்னாடி 4-5 மார்க்கு பின்னால அவர்கள் இந்த திமுக கூட்டணி வேண்டாம், எங்களுக்கு தொகுதியில சரியா பரிணமிக்க முடியல, எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க, எந்த வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தொகுதி நம்முடைய புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இங்க இருந்து நம்ம டெல்லியில நம்முடைய தலைவர்கள், தமிழ்நாட்டில இருந்து முக்கிய பிரமுகர்கள் 42 பேரை, சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், தலைவர், முன்னாள் தலைவர்கள் எல்லாரையும் வரவழைச்சு பேசினாங்க. ஆனா 4 நெருங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, மாவட்ட தலைவர்களை கூப்பிட்டு கேட்கல. அதனால நம்ம இது ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஆனா இருந்தாலும் நம்ம உள்ளதை கலந்தாக சூழ்நிலை எப்படி நம்ம இதுங்கிறத உங்களோட நான் பகிர்ந்துங்கிறதுக்கு சொல்ல வரேன். அன்னைக்கு கேட்கக்குள்ள முதல்ல எதிர்ப்பு, திமுக கூட்டணிக்கு எதிர்ப்பு வேண்டாம், நாம எதிர்ப்பாக இருந்தவர்கள் 4 நெருங்கின உடனே தவக கூட்டணி நமக்கு ஓட்டு கிடைக்கும், சீட்டு கிடைக்காது என்று ஒட்டுமொத்த மேலிடத்தில் இருந்த தலைவர்கள் எல்லாம் அங்கே டெல்லியில மரியாதைக்குரிய கார்கே அவர்களுக்கையும் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கையும் அந்த விசாரணை செய்த, ஆய்வு செய்த மூத்த தலைவர்களிடத்திலையும் மாற்றி பேசிட்டாங்க. அடையாளப்படுத்த வேண்டும், களத்திலே மக்களை சந்திப்பதற்கு இது ஒரு கருவி. இந்த கருவியை எடுத்துட்டு போய் மக்களுக்கு இயக்கம் யார் அவங்கவுங்க பகுதியில் அதை நடத்தலாம். மாவட்ட தலைவர் எல்லாம் அணுகுங்க, நாங்களே எல்லாரும் உங்களோட ஒழுங்கிணைந்து நம்ம அத்தனை பேர் நீங்க எப்படி வந்திருக்கிறோமோ அது போல ஒவ்வொரு நாளும் நம்ம போயிருக்கோம். இந்த கையெழுத்து இயக்கம், கைரேகை இயக்கம் இதெல்லாம் செய்ய வேண்டிய கேட்டு எனக்கு தந்த போய் அவங்க எங்கேயோ போட்டாங்க. நம்ம எல்லாம் நல்லா அங்கீகரிக்கப்பட்டாங்க. வாங்க வாங்க ஒரு போட்டோ எடுத்து போலாம்ல, பேசுங்க எல்லாரும் ஒரு போட்டோ. நம்மளுடைய சோசியல் மீடியா ரொம்ப 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 மோசமான இதெல்லாம் நம்ம கையாளுறது இல்லை. ஏதோ இப்படி எல்லாம் பேசுறோம் இல்லையா, நம்ம சோசியல் மீடியாவை ஒவ்வொருத்தரும் கையில் எடுத்துக்கணும். உங்களுடைய செல்லுல ஒரு குறிப்பா ஒரு 500 பேராவது ஸ்டோரேஜ் பண்ணிருக்கணும். இந்த 500 பேர்ல இந்த மாதிரி மாவட்ட தலைவர்கிட்ட ஒரு 500 பேருக்கு கையில இருக்கணும். இந்த 500 பேரும் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் 500 பேருக்கு காட்டணும். இந்த சோசியல் மீடியாவை நம்ம இதுதான் பெரிய ஆயுதம். இன்னைக்கு விஜய் டிக்கெட்டுக்கு ஆயுதம் அதுதான். நீங்க நிறைய தீர்மானம் கொண்டு வரலாம். சோசியல் மீடியால 10,000 பேரோட தொடர்பு இருக்கிறவங்களுக்கு தான் பார்லிமெண்ட் சீட்டு, அவங்களுக்கு தான் சட்டமன்ற சீட்டு. மக்கள்கிட்டே போகாம, மக்களை பத்தி நேசிக்காம, கட்சிக்கு ஒரு துரும்பு கூட போடாம, சரியா கட்சி இதெல்லாம் அரசியல் விபத்துக்கள், கர்நாடகத்தில் ஏற்பட்ட விபத்துக்கள், அதெல்லாம் அதையும் தாங்கி தான் போகணும். அவங்க எல்லாம் இன்னைக்கு இதெல்லாம் வந்துடுறாங்க. அது ஒரு பக்கம். ஆனா அதுக்கெல்லாம் இதுக்குள்ள இது ஆணித்தனமா இது ஒவ்வொருத்தரும் சோசியல் மீடியாவில் மக்கள்கிட்ட தொடர்பு வச்சிருக்காங்க. மக்கள்கிட்ட நம்ம மேல இருந்து டெல்லியில இருந்து தமிழ்நாடு காங்கிரஸ், மாவட்ட காங்கிரஸ், மாவட்ட காங்கிரஸ்ல இருந்து பகுதி காங்கிரஸ், அந்த பகுதி அந்த ஆக சோசியல் மீடியாவை நம்ம ஜேம்ஸ் சார்ட்ட சொன்னா அது திட்டமிட்டு அது என்ன நமக்கு
இன்னும் அதனுடைய விலங்குகள் நமக்கே எனக்கே அது தெரியாது, சரியா தெரியாது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இது போன்ற அறையெல்லாம் எடுத்து இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு. படிப்பகம் இதெல்லாம் லைப்ரரி இதெல்லாம் இருக்கணும். 500லேருந்து அதுக்கப்புறம் எத்தனை 5000 10,000 கூட வச்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒரு 500 பேராவது நம்ம வந்து கட்சிக்கு பண்ணால் 500 பேராவது தொடர்புல சோசியல் மீடியாவில் உங்கள் செல்லில் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயாரிக்கிறீங்க. கட்டாயமாக நம்ம தேர்தலில் லோக்கல் பாடி தேர்தலில் போட்டி போடுறவங்க அந்த அந்த கருத்துக்களை அந்த இதை மனசில் பதிவு பண்ணிக்கிட்டு அது இது பண்ணிக்கிட்டு அது சில இதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ யாரோ பேசினாங்க சொன்னாங்க, அதனால வந்து சொல்கிறாங்க. ரெட்டமலை சீனிவாசன் ஒருத்தர் இருந்தார், அயோத்திதாசன் இருந்தார். நாம ஆங்கில அப்படியாப்பட்ட கட்சியில இருக்கான். அதை விட்டு இதுல இருந்து பாதி பேர் குறிச்சு போடுறது, தலைவர் நடத்துறது சரியில்லை, இவர் நடத்துறது சரியில்லை, இந்த குறைகள்லாம் கண்டுபிடிக்காதீங்க. நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அவருக்காக இல்ல, கட்சிக்காக அல்ல, உங்களுக்காக தான். மற்றவங்க சொல்லுவாங்க கட்சிக்கான, உங்களுக்காக தான் நீங்க வர்றீங்க. ரெண்டாவது, பண்ண நேரம் நம்ம பேச தான் பண்றோம். டீ கடையில் பேசிட்டு இருக்கோம். சொந்தக்காரங்க ஒரு சின்ன விஷயம் ஃபங்க்ஷன் கொடுத்தா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம். என்னென்னமோ செய்யறோம். அதை விட இது முக்கியம். அரசியல் தான் உங்க வாழ்க்கைய. சாப்பாடு மட்டும் உள்ள சாப்பிடுறது தவிர அதையும் என்ன சாப்பிடுங்கிறது அரசியல் தான் முடிவு பண்ணும். இல்லைன்னா உரிமைகள்லாம் பாதிக்கப்பட்டோம், நம்ம வளர்ச்சி தயவுசெய்து எல்லாத்தையும் சொல்லுங்க. அதனாலதான் நம்ம கட்சிக்காரன் இன்னும் கொஞ்சம் கூட போயிருந்தா எல்லாருக்கும் அறிவுரை பண்ணுவோம். இப்பெல்லாம் கேவலமா அந்த வாட்ஸ்அப்ல சொல்லி நம்ம கட்சிக்கார இளைஞரை பத்தி போடுறதும் தலைவரை பத்தி போடுறதும், ஐயா அவங்களெல்லாம் உண்மையிலே அவங்கள மனிதர்ல சேர்க்கிறதா எதுல சேர்க்கிறான்னு தெரியல. இவ தலைவருடைய கட்சி, ராகுல் காந்தி தலைவருக்கு அவருடைய கட்சி இருக்குது. 1885 ஆக்டிவ் மில்லியன் வெட்டர் பண்ண ஆரம்பிச்ச கட்சிக்கு சுதந்திர போராட்டத்துக்காக, நாட்டு மக்களுக்காக. எல்லா கட்சியும் அப்படித்தான். அதனால வந்து அந்த கட்சியில ஊழல் பண்றாங்க, இந்த கட்சியில ஊழல் பண்றாங்கன்னா அது அவன் பாவத்தை அனுப்பிச்சுட்டு போவான். சிவன் சொத்து குலநாசம் சொல்லுவாங்க. இது சிவன் சொத்து தான். பொது சொத்துங்கிறது சிவன் சொத்து. சிவன்னா தனியா வந்து சிவன் தனியா பாதுகாக்க மாட்டாரு. சிவன் சொத்துங்கிறது பொது சொத்து கூட சிவன் சொத்து தான். அந்த சிவன் சொத்து குலநாசம்னா இது வரைக்கும் இந்த திராவிட கட்சி ஆட்சிகள் வந்து 60 வருஷம் ஆச்சு. கொள்ளடிச்சாயம் பிரபல்யமா இருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். 1967 பிறகு கொள்ளடிச்சவன் எவங்க இப்ப உங்கள்ட்ட மனசு நிற்கிறான்? தந்தை பெரியார் நிக்கிறாரா, காமராஜர் நிக்கிறாரா, அம்பேத்கர் நிக்கிறாரா, வீரமங்க தலைவர் வச்சிருக்காங்க தாவேக்கார் அவங்க நிக்கிறாங்களா? இல்ல ஒண்ணுல உங்களால ஒரு டிபில போல்ட அம்பானி அதானி படத்தை வைக்க முடியுமா? போல்ட திருவள்ளுவர் வைக்கிறீங்க, போல்ட முருகன் படத்தை வைக்கிறீங்க, போல்ட காமராஜர் படத்தை வைக்கிறீங்க. எங்கேயாவது அதானி அம்பானி படத்தை வைக்க முடியுமாங்க? பணக்காரருக்கு அதான மரியாதை, பணக்காரருக்கு ஒரு மரியாதை கிடையாது. நைட்டு தலைவர் சாப்பிட்றது நாங்க. அதனால இப்ப நம்ம கட்சியில பிரிஞ்சு போனவங்க முதல்ல அழைச்சிட்டு வாங்க. ரெண்டாவது இங்க வர்ற நோக்கம் தவறான நோக்கத்துல வராதிங்க யாருமே. இதை வச்சு பிழைக்க முடியாது. தயவுசெய்து சொல்லுவாங்க, இது வந்து மக்களுக்கான சேவை. அந்த சுப்பு தகர சாரை நான் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். அவரெல்லாம் என்ன அந்த கட்சியில அனுப்பிச்சாரு? அவ்வளவு ஒரு அறச்சீற்றம் உள்ளவர், தர்மத்தை எடுத்து போராடக்கூடியவர். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவருடைய பேச்செல்லாம் அந்த சீற்றத்துல தெரியும். அந்த அதுக்காக எவ்வளவு அதனால குறைகள் சொல்றத விட்டுருங்க. விட்டுட்டு கட்சி தொடர்ந்து வாங்க. நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம ஆட்சி தான் அது. திமுகவுல கோவி செழியன்ங்கிறவருக்கு மந்திரி பேசி கொடுத்தாங்க. அவர் உண்மையிலே பெரிய திறமையான ஒரு விற்பனர், பெரிய விற்பனர். அவர் ஒரு பெரிய நிபுணர். விற்பனர்னா நிபுணர், விற்பனர்னா நீ உள்ள வேற அர்த்தம். விற்பனர்னா நிபுணர்னு அர்த்தம். அந்த நிபுணருக்கு கல்வித்துறை இந்த 50 எம்எல்ஏ ஆயிருப்பாங்க தாவேக்கால இருந்து. அப்படி இருந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. Call taxi, lolly of taxi.
பஞ்சர் ஃப்ரீ நாங்க வந்தாச்சு யோ செக் 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 திஸ் இஸ் அப் டாக்ஸி ஓ ஆன் டைம் டாக்ஸி ஹலோ மேம் ஆபீஸ் போவோம் டிராஃபிக்ல கூட ஸ்மூத்தா இதுதான் எங்க பர்ஃபெக்ட் சேஃப் அண்ட் செக்யூர் ஹே மாடர்ன் நீ மேக்ஸி இது ஜூம் ஜூம் பறக்குற செக் 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 திஸ் இஸ் அப் டாக்ஸி கூப்பிட்டா வந்து நிக்கும் எங்கேயும் எப்போதும் இது எப் டாக்ஸி இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது எஃப் டாக்ஸி. எஃப் டாக்ஸி அதானே. எஃப் டாக்ஸி இது நம்ம ஒரு டாக்ஸி.